ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி திதி. மாலை 3:16 வரை உள்ளது. அதற்கு பின்னர் துவாதசி திதி தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம். இரவு 11:23 வரை உள்ளது. இன்று காலை முதல் இரவு 11:23 வரை மரண யோகம், அதற்கு மேல் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் மதியம் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுபவோரைகள் குரு ஓரை காலை 6 முதல் 7 வரை. சுக்கிர ஓரை காலை 9 முதல் 10 வரை. புதன் ஓரை காலை 10 முதல் 11 வரை. சந்திர ஓரை காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரம் ஆகும். காலை முதல் இரவு 11:23 வரை அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் சஞ்சாரம், குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம், சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்ததை சாதிக்கும் எண்ணம் உடையவர்கள் நீங்கள். எதையும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்ற மனப்பக்குவம் உள்ளவர்கள் நீங்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. குருபலம் நிறைந்து உள்ளது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலத்தில் முதலீடு செய்வது இன்று ஏற்றத்தக்கது அல்ல. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பரணி. மகாலட்சுமியுடைய அருள் பெற்றவர்கள் நீங்கள். மனதில் நினைத்ததை சாதித்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். இளைஞர்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும்.
சில இளைஞர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலத்தில் முதலீடு செய்வது இன்று ஏற்றத்தக்கது அல்ல. கார்த்திகை, நிதானமாக இருங்கள். எதையும் யோசித்து பேசுங்கள். கனிவாக பேசுங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். கமிஷன் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகபெருமான் வழிபாடு. ரிஷபராசி, குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம், சுக்கிரன் சஞ்சாரம், ராகு சஞ்சாரம், சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை, நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று இன்று நிறைவேறும். உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல தனலாபம் உண்டு. நிலம் சார்ந்த முதலீடு ஏற்றத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். தந்தை வழி உறவினருடன் சுமூக உறவை மேம்படுத்தவும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். ரோகிணி, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று நல்ல தன லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மிருகசீரிடம், தெய்வ அனுகூலம் உண்டு. எரிச்சல் அடைய வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், கமிஷன் வியாபாரம் லாபத்தை ஈட்டித் தரும். தந்தை வழி உறவினருடன் நட்பு பாராட்டுங்கள். மற்றவர்கள் உங்கள் மனதை புண்படும்படி பேசினால் புன்னகைத்து விட்டு அவ்விடத்தை விட்டு நகருங்கள். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நீண்ட நாளாக இழுவையில் இருந்த நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இன்று நல்ல விதமாக முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி, குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம், எதையும் யோசித்து பேசுங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள்
நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். திருவாதிரை மனதில் பட்டதை வெளியில் சொல்ல வேண்டாம். எதையும் யோசித்து பேச வேண்டும். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். தந்தை வழி உறவினர்கள் சுமூகமான உறவை மேம்படுத்துவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர் கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்குங்கள். புனர்பூசம் மற்றவர்களுடைய உணர்ச்சிக்கு நீங்கள் மதிப்பளிப்பீர்கள். இருந்தாலும் இன்று எரிச்சல் அடையக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. அரசாங்க காரியங்கள் இனிதே முடிக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர். ஊதிய உயர்வு பெறுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். குரு தட்சிணாமூர்த்தி. ஷீரடி சாய்பாபா. ஆஞ்சநேயர். கடகராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ஆத்திரப்பட வேண்டாம். செய்தொழிலில் நல்ல தனலாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினருடன் பேசும்போது கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பூசம். எதையும் யோசித்து பேசும் பழக்கம் உடையவர்கள் நீங்கள். ஆனால் இன்று வாய் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடியுங்கள். யாகாவாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற வள்ளுவர் வாக்கு. வார்த்தைகளில் நிதானம் தேவை. இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஆயில்யம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். இருந்தாலும்
சில விஷயங்களை நீங்கள் கால தாமதம் செய்வீர்கள். அதனை விடுத்து இக்கணமே நீங்கள் செய்தீர்களானால் வெற்றி வாகை சூட்டுவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். அரசாங்க காரியங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு. சிம்மராசி. செவ்வாய் சஞ்சாரம், சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். மகம். நிதானம் தேவை. நிதானம் பிரதானம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆனாலும் தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் இன்று புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் அதனை தள்ளி போடவும். நிலம் சம்பந்தமான முதலீடு இன்று செய்ய வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். படபடவென்று பேசுவீர்கள். ஆத்திரப்பட்டால் வாய் வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். ஆகையால் இன்று கோபப்பட வேண்டாம். நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. தந்தை வழி உறவினர்கள் சிலர் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை சின்ன பட்ஜெட்டில் தொடங்கவும். நிலம் சம்பந்தமான முதலீடு, ரியல் எஸ்டேட் முதலீடு இன்று வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனம் தேவை. இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு, அன்னை பராசக்தி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம். நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டு. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை.
பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அஸ்தம், எதையும் திட்டம் தீட்டி செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். கமிஷன் வியாபாரம் லாபகரமாக அமையும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சித்திரை, இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். அரசாங்க விஷயங்களில் கவனம் தேவை. நிதானம் தேவை. பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி, சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. ராகு, சுக்கிரன், சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை, உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிருங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை அடைவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சுவாதி, எதையும் நிதானமாக யோசித்து பேசுங்கள். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தையும் லாபத்தையும் தரும். இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம், வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நிதி விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும்.
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான் வழிபாடு, அன்னை பராசக்தி வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் சாதாரணமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கூட கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். பெண்கள் எதையும் யோசித்து பேச வேண்டும். நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். அரசாங்கத்தால் உயர் பதவி சிலர் அடைவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். பெண்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அவசரப்பட வேண்டாம். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சார்ந்த விஷயங்களில் லாபத்தை தரும். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். தனுசு ராசி. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சனி சஞ்சாரம், ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். எதையும் யோசித்து பேசுங்கள். செய்கின்ற வேலையே செய்யவும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். இன்று செய்தொழில் சுமாரான தனவரவு உண்டு. வாராத கடன் கொஞ்சம் இன்று வசூல் ஆகும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உறவினர்கள் வருகை உண்டு. உறவினர்கள் சிலர் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்களுக்கு ஏற்றம் உண்டு. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. கவனம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம். எதையும் யோசித்து பேசுங்கள். பேசுவதற்கு முன் பல தடவை யோசிக்கவும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உறவினர்கள் சிலரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்.
தொழிலாளர்கள் தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்களை அனுசரித்து நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். உத்திராடம். நினைத்த காரியம் கைகூடும். வாராத கடன் இன்று வசூலாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், பொறுமை அவசியம் தேவை. மாணவர்கள் கல்வியில் நன்கு பயில்வர். பெண்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு, பொறுமை அவசியம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகன் வழிபாடு. மகர ராசி. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். திருவோணம். நீங்கள் மிகவும் பொறுமைசாலிகள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் கைகூடும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். அவிட்டம். இன்று அவசரப்பட வேண்டாம், நிதானம் தேவை. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கவனம் தேவை. யாரையும் நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடாது. புதிதாக வரும் நபர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் கவனம் தேவை. வீண் பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டாம். இன்று செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம். இன்று இரவு 11 மணி 23 நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்களுடன்
அனுசரித்து சென்றால் செய்தொழில் சுமாரான தனவரவு உண்டு. ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். புதிதாக வரும் நபர்களிடம் சற்று கவனம் தேவை. சதயம் எதையும் யோசித்து பேசுவீர்கள். முடிந்தவரை செய்வது அல்ல முயற்சி, முடியும் வரை செய்வதே முயற்சி என்று வாழ்பவர்கள் நீங்கள். அதனால் வெற்றியும் காண்பீர்கள். காலை முதல் இரவு 11:23 வரை செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எதிர்பாராத தனவரவு உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். இரவு 11:23 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் குடும்பத்தாருடனும் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் பேசும்போது வாய்வார்த்தையில் கவனம் தேவை, நிதானம் தேவை. எரிச்சல் அடைய வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பூரட்டாதி இன்று எதிர்பாராத இடத்திலிருந்து தனவரவு உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். அரசாங்க காரியங்கள் இனிதாக முடியும். அரசாங்கத்தால் சிலர் ஆதாயம் பெறுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். இன்று நல்ல தனலாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. மீனராசி குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் சுமாராக உள்ளது. நட்சத்திர பலன் பூரட்டாதி. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உங்களுக்கு நல்ல குணம் உண்டு. அதனால் நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். தொழிலாளர்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்தவும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. இன்று நல்ல தனவரவு உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உத்தரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எரிச்சல் அடைய வேண்டாம். நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உங்கள் நல்ல குணத்திற்கு சிலர் உதவிக்கரம் நீட்டுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. உடல் நலனில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது நிதானமும் கவனமும் தேவை. தொழிலாளர்களுடன் அனுசரித்து போனால் செய்தொழிலில் லாபம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதிர்பாராத இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி, ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகபெருமான் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வியாழக்கிழமை காலையில் உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு மாலையில் சிவாலயம் சென்று குரு தட்சாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி மஞ்சள் புஷ்பம் சாற்றி பசும் நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.